ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலாஸ் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்ட்டான வித்தியாசமான சுவையில் இருக்கிற முட்டை குழம்புங்க. அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து ஒரு வாணலியில் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு 12 பல்லு பூண்டை இது கூட சேர்த்திக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விடலாங்க. இது ஓரளவு வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு 5 பட்டைங்க சின்ன துண்டு, 5 கிராம்பு, 2 ஏலக்காய் இதை சேர்த்து இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விடலாங்க. பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டால் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா பரட்டி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு வாணலி அடுப்பில் வச்சு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் பிரிஞ்சி இலை 1, ஒரு சின்ன துண்டு கல்பாசி போட்டுக்கலாம். இதில் சூடு ஆகிட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதை இது கூட சேர்த்திக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு, லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வதங்கிடுச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா பேஸ்ட்டை இது கூட சேர்த்திக்கலாம். கூடவே இந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அந்த தண்ணியையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த திக்னஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ வேக வச்ச முட்டைகளை நான் ஒரு 8 முட்டை எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ இது கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ ஒரு 1/4 மூடிக்கு கொஞ்சம் அதிகமாக தேங்காவை ஒரு மிக்ஸி ஜாரில் பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்தி அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அந்த அரைச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த குழம்பு கொதிச்சிட்ருக்கிற குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க.
நல்லா குழம்பு கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம்லாம் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை தலையும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவி கொதிக்க விடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான முட்டை குழம்பு தயாராகிடுச்சுங்க. தேங்க்யூ.